பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆழமான வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால சத்தியங்களை நம்ம எப்படி தான் கேட்கணுங்க? சந்தோஷமா கேட்க வேண்டியது அவசியம். சரி, கடந்த முறை நம்ம இந்த ஆவியின் கனிகளுக்குரிய காரியங்களை நம்ம தியானித்தோம். விசேஷமாக முதல் பகுதியாக என்ன பார்த்தாங்க? விதையை குறித்து பார்த்தோம். அதன் பிற்பாடு வேதத்தில் உள்ள கனிகள், ஆவிக்குரிய கனிகள் சொல்லிட்டு ஒரு 7 காரியங்களை பார்த்தோம். அதுல ஒரு கனி தான் ஆவியின் கனி என்பதாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம அந்த ஆவியின் கனியில இருக்கக்கூடிய 9 சுவையினுடைய ரகசியத்தை தியானிக்க போறோம். ஆவியின் கனியில இருக்கக்கூடிய 9 சுவைகளை குறித்து தியானிக்க போறோம். அதனால ஒரு 3 விஷயம், அதாவது ஆவியின் கனியில இருக்கக்கூடிய அந்த 9 சுவையின் ரகசியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை பார்க்கணும். என்னன்னா, ஆவியின் கனியின் நோக்கம் என்ன? ஆவியின் கனியின் நோக்கம் என்ன? ஆவியின் கனி எதற்குன்றத கடந்த முறை பார்த்தோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? 1 to 10 வரை உள்ள வசனங்களை என்ன பண்ண சொன்னோம்? படிக்க சொன்னோம். படிச்சிங்களா? அதுல 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எதுக்கு ஆவியின் கனி எதற்குன்றதுக்கு அங்க பவுல் தெளிவாய் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு ஆவியின் கனியின் நோக்கம் என்ன? 2வது, ஆவியின் கனி எப்படி உருவாகும்? ஆவியின் கனியின் நோக்கம் என்ன? ஆவியின் கனி எப்படி உருவாகும்? 3வது, ஆவியின் கனியில இருக்கக்கூடிய 9 விதமான சுவைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது தெளிவாக இந்த ஆவியின் கனியில இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அநேக இடங்கள்ல இந்த ஆவியின் கனியை குறித்து மெஜாரிட்டி வைஸ் அதுல இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடுவோம்? வசனத்தை அப்படியே எடுத்து படிச்சிருவோம். ஏன்னா ரொம்ப தெளிவாக தான் இருக்குது, ரொம்ப ஆழமா இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. ஆனா வேதத்துல அதான் சொல்லுவாங்க, இன்டெப்த்னுவாங்க, ஆழமாய் போய் பார்க்கும்போது தேவன் என்ன பண்றாரு? ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு புதிய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு வசனத்திலையும் இந்த ஒரு ஆழத்தை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதனாலதான் நம்ம இந்த வேத பாட வகுப்புகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவன் அநேகர் மூலமாக இங்கே பேசிக்கொண்டு வருகிறார். சரி, இப்போ முதலாவது ஆவியின் கனியின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எஸ்பெஷலி கனியை குறித்த சத்தியங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா 3 பிரிவா வேதத்துல பார்க்க முடியும். முதல் பிரிவு எங்கன்னா ஆதியாகமத்துல கனியை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம். நெக்ஸ்ட் யாரு கனியை குறித்து நிறைய பேசியிருப்பார்னா இயேசு கிறிஸ்து. யோவான் 15ஆம் அதிகாரத்துல பேசியிருப்பாரு. அதுக்கப்புறமா கடைசியா யார் ரொம்ப பேசியிருக்காருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பேசியிருக்கிறாரு. எஸ்பெஷலி இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல. சரிங்களா? ஸோ ஏன் பவுல் இந்த கலாத்திய சபைக்கு எழுதும் போது இந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாரு அப்படின்ற ஒரு சூழல், எதுக்காக இந்த ஆவியின் கனியை குறித்து பேசினாரு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் ஆவியின் கனியினுடைய அந்த நோக்கம் என்னன்றது தெரியும். ஆக்சுவலா அதனுடைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கல. கலாத்தியர் 5:1. ஆனபடியினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். பாத்தீங்களா? அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்துவனுடைய சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா அந்த சூழலை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இந்த கலாத்திய சபையில சில யூத கிறிஸ்தவர்கள், யூத மதத்திலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனா அவங்க பின்பற்றுறது எல்லாமே எதை பின்பற்றுறாங்கன்னா நியாய பிரமாணத்தை தான் பின்பற்றுறாங்க. இப்போ புறஜாதியாருடைய சபைக்கு எருசலேமில் இருக்கக்கூடிய சில யூத கிறிஸ்தவ சகோதரர்கள் அந்த கலாத்திய சபைக்கு வரும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம நியாய பிரமாணத்தை என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும், விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லும் போது
ஆவிக்குரிய காரியத்தை செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு, அப்போஸ்தலன் பவுல் எழுதி கொடுத்த அந்த நிருபங்களுக்குரிய முக்கியத்துவத்தை விட்டுட்டு இவங்க அந்த பாரம்பரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ அங்க நிறைய விஷயங்கள் தப்பா நடக்கிறத பவுல் அறிஞ்சு அப்போ எழுதுற கடிதம் தான் இந்த கலாத்தியருக்கு எழுதுற கடிதம். அப்போதான், அதனாலதான் அவர் சொல்றாரு, அது முந்தின அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாத கலாத்தியர்ன்னு சொல்லுவார். ஏன்னா இவ்வளவு சீக்கிரமா நீங்க என்ன ஆயிட்டீங்க, பின்னாடி போவீங்க நான் எதிர்பார்க்கலன்றார். ஏன்னா இவர்களுக்கு அவர் கரெக்டா எப்படி ஆவியில நடக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை தர எப்படி இருக்கணும்ன்றத போதிச்சிருக்கிறாரு, நிருபங்களை அனுப்பி அவங்கள வழி நடத்துறாரு. ஆனா இந்த யூதர்கள் உள்ள வந்து இதை எல்லாத்தையும் மாற்றும் போது அப்போ டிக்ளேர் பண்றாரு. இந்த 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 2 விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு, நியாய பிரமாணம் என்கின்ற அடிமையின் நுகம். இன்னொன்னு, ஆவியின்படி நடக்கிற சுயாதீன நிலைமை. இதுல நிலை கொண்டிரு. அந்த அடிமை நுகம் உனக்கு வேண்டாம். உனக்கு என்ன வேணும்னா சுயாதீன நிலையில நீ நிலை கொண்டிரு. இந்த சுயாதீன நிலை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்லா தெளிவா நமக்கு விளங்கும். அது கிரீக்ல எப்படி வருதுன்னா எலியோத்ரியாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, எலியோத்ரியோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா லிபரேஷன் மூமெண்ட், அதாவது விடுதலை நிலைக்கூறிய நடக்கை. விடுதலை நிலைக்கூறிய நடக்கை. விளக்குறோம் பாருங்க. நியாய பிரமாணம் விடுதலையின் நுகம், அடிமையின் நுகம். இது விடுதலையின் நடக்கை. என்னன்னா நியாய பிரமாணத்துல 613 கட்டளை இருக்குது. அதுல ஒண்ணு தவறுனா கூட என்ன ஆயிடுச்சுங்க, நியாய பிரமாணத்துல இருந்து வழுக்கல் தான். அதனால யூதர்களுக்கு அது வந்து ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருந்தது. அது வந்து கட்டப்பட்டது. அதனாலதான் அடிமைத்தனத்தின் நுகம்னு சொல்றாரு. ஆனா ஆவியின்படி நடக்கிறது எப்படின்னா, தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, குமாரன் மூலமா நமக்கு அவருடைய உன்னத பலனாகிய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆவியில நாம் நடத்தப்படும் பொழுது ஒரு விடுதலைக்குரிய நிலையின் நடக்கையில வரணும். இது முக்கியம் கிடையாதுப்பா, இதுதான் முக்கியம் அப்படின்றத அந்த இடத்துல பவுல் வலியுறுத்துறார். அது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. 5-6. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் விருத்த சேதனமும் என்ன இல்ல, ஒன்றும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் சொல்றாரு பாருங்க. இவரு மென்ஷன் பண்றதெல்லாம் அந்த ஆவி கண்ணில வரும். அன்பு, விசுவாசம் அப்படியே தொடர்ந்து படிச்சீங்கன்னா வரும். இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த காரியத்துல நீ செய்யறத விட, விருத்த சேதனம் இந்த மாதிரி காரியத்தை செய்யறத விட அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உனக்கு என்னது முக்கியம் அப்படின்றத அங்க சொல்லிக்கிட்டு வராரு. அதே 13-14 வாசிங்க பிரதர். 13-14 கலாத்தியர் 5:13-14. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். பாத்தீங்களா, இந்த சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏதுவாய் அனுசரியாமல்னா என்ன? இப்ப நியாய பிரமாணம் சொல்லுது, இச்சையாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் ஒருத்தன் போய் செய்யாம அவன் அப்படியே இருந்தானா அவன் என்ன 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 அர்த்தம்? அந்த காரியத்தை சரீரத்துல அவன் என்ன பண்ணல, செய்யல. ஆனா இயேசு என்ன சொன்னாரு, நீ ஒரு ஸ்திரியை இச்சையா பார்த்தாலே உனக்குள்ள என்ன ஆயிடுச்சு, விபச்சாரம் செய்தாயிற்று. இயேசு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, உள்ளான ரீதியில எப்படி தேவனுக்கு பிரியமா பரிசுத்தமா வாழ்றது. ஆனா பிரமாணம் என்ன கத்துக் கொடுத்ததுன்னா, நியாய பிரமாணம் என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா, உன் சரீரத்துல நீ என்ன எப்படி ஒழுக்கமா இருக்கணும்ன்றத ஒரு விஷயத்த, இதுல என்னென்ன வருது அப்படின்றத, இது பாவம்ன்றத அடையாளப்படுத்துச்சு. அதனாலதான் பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, இச்சையாதிருப்பாயாக என்பது நியாய பிரமாணம் சொல்லணும்னா இச்சை பாவம்னு எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்ப அந்த அடிப்படையில இங்க சொல்றாரு, நீங்க என்ன பண்ணோம், விருத்த சேதனமும் இருக்கிறதோ விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பெல்லாம் என்ன பண்ணுமா, ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு 16, 17, 18 வாசித்து முடியுங்க. 16, 17, 18.
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். சொல்லிட்டார் பாருங்க, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்குது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்ப என்ன சொல்றாரு பவுல்? இந்த ஆவியின் கனியை குறிச்சு இதே அதிகாரத்துல தான் பேசுறாரு. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ பிரமாணத்தின் அடிப்படையில உன் சரீரத்துல நீ அதை கடைபிடிக்கணும்னு நினைச்சா உன்னால என்ன பண்ண முடியாது. அதனாலதான் வருஷம் தோறும் போய் என்ன பண்றான்? அவன் பலி செலுத்துறான். 5 விதமான பலிகளை தேவன் கொடுத்தாரு. ஏன் கொடுக்கணும்? நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி அவனால என்ன பண்ண முடியல? சரீரத்துல செய்ய முடியல. அதே நிலைமை தான் நமக்கும். தேவனுக்காக உண்மையா இருக்கணும் சரீரத்துல முயற்சி பண்ணீங்கன்னா என்னதான் ஆகுது? தோத்துதான் போறோம். அதுதான் கடந்த முறை நம்ம கடந்த கிளாஸ்ல பார்த்தோம். சாபம் இந்த சரீரம். ஆவி சரீரத்துக்கு விரோதமாகவும் சரீரம் ஆவிக்கு விரோதமா செயல்படுது. இதுல நன்மை செய்யணும்னு உள்ள இருக்கிறத இது செய்யாதபடிக்கு சரீரம் தடுக்கும். அது நம்ம விவரிச்சு படம் போட்டு காட்டணும்னு அவசியமே கிடையாது. ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்தா நிக்கிறோமா? இல்ல, கொஞ்ச நாளைக்கு தான், மறுபடியும் போயிடுறோம். அதுதான் காட்டுறாரு. அப்போ நீ இந்த பிரமாணத்துல கட்டப்பட்டிருக்காத சுயாதீன நிலைமைக்கு வா, ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துல வா. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஆவியின் கனியின் நோக்கம் என்னன்னா ஆவியின்படி நடப்பது. ஆவியின் கனியின் நோக்கம்னா ஆவியின்படி நடப்பது. இது இன்னும் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இது இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஆக்சுவலா ஆவியின்படி நடக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கிறிஸ்தவர்கள் மத்தியில கேட்டா, தேவன் விரும்புற மாதிரி நடக்கணும் பிரதர், ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. தேவன் விரும்புற மாதிரி நடக்கணும். அது கரெக்டு. எப்படிப்பா அது அப்படின்னா டெஃபினேஷன் கிடையாது, விளக்கம் கிடையாது. ஏதோ என்னால தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்கலான்ட்டு அப்படின்னு இல்லாததான் நம்ம சொல்றோம். ஆனா பவுல் இங்க தெளிவா சொல்றாரு, ஆவியின்படி நடக்கிறதுனா என்னன்னா கனிகள் படியே நம்ம வாழ்வது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சோ ஆவியின் கனியின் நோக்கம் என்ன? நாம் ஆவியில நடத்தப்படுவதுதான் இந்த ஆவியின் கனியின் நோக்கம். அப்போ ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் ஆவியின் கனி எவ்வளவு முக்கியம் பார்த்துங்க. புரியுதுங்களா? இது சப்ஜெக்ட் கிடையாது, இது ஒரு பாடம் கிடையாது. இன்னும் ஒரு நாள் மாத்திரம் தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் போறது இல்லை. இது நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும், நம்ம மண்ணுக்கு போற வரைக்கும் நம்ம ஆவியில நடத்தப்படுறதுன்னா என்னன்னா இந்த கனிக்குரிய செயல்பாடு கூட. புரியுதுங்களா? அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, ரெண்டாவது, ஆவியின் கனி எப்படி உருவாகும்? ஆவியின் கனி எப்படி உருவாகும் அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ மாம்பழம் வேணும்னா என்ன விதையை விதைக்கணும்? மாவிதையை விதைக்கணும். மாவிதையை விதைத்தால் மாம்பழம் நமக்கு கிடைக்கும் மாமரத்தின் மூலமா. பலாப்பழம் வேணும்னா பலா விதையை விதைக்கணும், பலா மரம் மூலமாக பலா கனி கிடைக்கும். புரியுதுங்களா? நான் சொல்றது நல்லா கவனிங்க. மாங்கனி வேணும்னா மாவிதை விதைக்கப்பட வேண்டும், மாம்பழத்தினுடைய விதை விதைக்கப்படணும். பலாக்கனி வேணும்னா பலாக்கனியின் விதை விதைக்கப்படணும். இப்போ ஆவியின் கனி வேணும்னா எதை விதைக்கணும்? ஆவியில விதைக்கணும். ஆவியில விதைக்கணும். ஆவியில விதைக்கிறது தான் ஆவிக்குரிய விதைன்னு கடந்த முறை பார்த்தோம். இப்ப இந்த ஆவிக்குரிய விதை எதுக்கு நேரா இருக்குது? லூக்கா 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 8:11. அந்த உண்மையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதை எதுக்கு நேரா இருக்குது? தேவனுடைய வசனம். அப்போ ஆவிக்குரிய கனி வரணும்னா ஆவிக்குரிய விதையாகிய சத்தியம் நமக்குள்ள இறங்கணும். இது எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள இறங்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வளர்ச்சி நமக்குள்ள வந்துடும். அதனால தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. ஆவியின் கனியை குறிச்ச ரொம்ப தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா, ஆவியின் கனின்றது
சரீர முயற்சி கிடையாது. நல்லா கவனிங்க. ஆவியின் கனி என்பது சரீர முயற்சி அல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி. ஹலோ, புரியுதுங்களா? ஆவியின் கனி என்பது சரீர முயற்சி இல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி. அதனால தான் சரீர முயற்சி அப்பிரயோஜனமானது. பவுல் சொல்லிட்டார். இந்த 9 காரியத்தையும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த, இச்சை அடக்கம் நான் காட்டணும் சரீரத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா தேவைப்படும் போது காட்டுவீங்க, மற்ற நேரத்தில் காட்ட முடியாது. பிடிச்சவங்க கிட்ட காட்டலாம், பிடிக்காதவங்க கிட்ட காட்ட முடியாது. புரியுதுங்களா? அப்ப தெளிவா புரிஞ்சுங்க, சரீரத்துல காண்பிக்கிற ஒரு விஷயம் அல்ல, இது ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா சரீரத்துல வந்துடும். புரியுதா? விளங்குதுங்களா? உள்ள வளர்ந்தா தான் வெளியே அது கைட் பண்ணும். அதுதான் உள்ள இருந்து நம்மள மானிட்டர் பண்ணோம். ஆனா நீங்க வெளியில காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது. நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நிறைய விஷயங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தோத்து போறதுக்கு காரணம் என்னன்னா, சரீரத்துல முயற்சி பண்றோம். சரீர முயற்சி அப்பிரயோஜனமானது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. சரி, இப்போ அந்த ஆவியின் கனி எப்படி உருவாகிறது என்றால், முதல்ல என்ன வருது? விதை. வசனம் என்கின்ற விதை விதைச்சாச்சு. விதைச்ச பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? நோண்டி விதைய போட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? வளர்த்துக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அப்போ ஆவிக்குரிய கனிக்கும் ஆவிக்குரிய விதையாக வசனம் விதைச்சா என்ன வேணும்? தண்ணி வேணும். இந்த தண்ணியை ஊத்துறவர் யார் தெரியுமா? யாரு? அதுதான் யோவான் 15ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். 1ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு திராட்சை செடி. இதுல நிலைத்திருக்கக்கூடிய கொடி நம்ப. அப்ப தண்ணி யார் தான் ஊத்துனா? தோட்டக்காரர் ஊத்துனங்க. தோட்டக்காரர் தானே பராமரிக்கணும். தேவன் தான் ஊத்தணும். தேவன் ஊற்றும் பொழுது அந்த செடியில இருந்து அதுல இருந்து போஷாக்க கலெக்ட் பண்ணிட்டு கொடிக்கு வந்து நம்ம கனி கொடுப்போம். புரியுதுங்களா? அப்போ தண்ணீர் பாய்ச்சல். இப்ப இது யாரோட வேலை? தோட்டக்காரரோட வேலை. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. என்னங்க? அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார், கர்த்தர் நம்மை தண்ணீர் பாய்ச்சுகிறார். புரியுதுங்களா? கர்த்தர் நமக்கு தண்ணீரை பாய்ச்சுகிறார். சரி, இந்த தண்ணீர் எதற்கு நிழலா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் எதுக்கு தண்ணீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 3-4 வசனம். சங்கீதம் 29:3-4. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. எங்க துணிக்குதான்? கர்த்தருடைய சத்தம் எங்க துணிக்குதான்? தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். எங்க இருக்கிறாரா? திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஆக்சுவலா நீங்க ஆதியாகமத்துல வந்தீங்கன்னா, முதல்ல தேவன் என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. வெளிச்சம் உண்டாயிற்று. அது என்ன வெளிச்சம்ன்றது இன்னும் போல, அது தேவனுக்கு சித்தமான பார்க்கலாம். அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு காரியம். ஏன்னா எப்போதான் சூரியன் சந்திரன் படைக்கப்பட்டது? 4வது நாள். அப்போ வெளிச்சத்தை ஏன் உண்டாக்குனாரு? அப்போ அது என்ன வெளிச்சம்? யோசிக்கணும். ஓகே. அதே மாதிரி முதல்ல தேவன் சொன்னது எங்கன்னா, அவருடைய சத்தத்தை ஜலத்தினால மூடு இருந்தது, ஆழத்துல இருள் இருந்தது. இப்போது பிரிய கடந்து வட்டாந்தரை உண்டாக கடவுதுன்னு தேவன் சொன்ன மாத்திரத்துல என்ன ஆயிடுச்சுங்க? லேண்டு வந்து தண்ணீர் என்ன ஆயிடுச்சுங்க? சுத்தி நின்றுடுச்சு. அப்போ முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது எதுவென்றால் தண்ணீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது எது? தண்ணீர்.
அதனால தான் அவருடைய வல்லமை எது மேல இருக்குதான்? தண்ணீர் மேல இருக்குதான். அவருடைய சத்தம் தண்ணீர் மேல இருக்குதான். இப்ப அவருடைய சத்தம் போது அது என்னது? வார்த்தை. புரியுதுங்களா? வார்த்தை. அப்போ தண்ணீர் என்பது தேவனுடைய வார்த்தை. நீங்க எங்க சுத்தி 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 பார்த்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய வளர்ச்சிக்கு வசனம் தான் ஆதாரம், சத்தியம் தான் ஆதாரம். அதனாலதான் 2 பிரிவா பிரிச்சாங்க, சத்தியம் வசனம். நல்லதா? சத்தியம் வசனம், உமது வசனமே சத்தியம். சரியா? 2 பிரிவா பிரிச்சாங்க. தனிப்பட்ட முறையில பார்ப்பது வசனம், அந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் கற்றுக்கொள்வது சத்தியம், அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழும்போது பெறுவீர்கள் விடுதலை. ஆமென். புரியுதுங்களா? அதனால்தான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சரி, இப்போ தண்ணீர் பாய்ச்சப்படணும். அப்போ தண்ணீர் என்பது தேவனுடைய சத்தத்திற்கும் அவருடைய வசனத்துக்கும் நிழலாய் இருக்கிறது. என்ன வல்லமை, எப்படிப்பட்ட வல்லமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய வல்லமை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, இப்போ இயேசு சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். எவ்வளவு காலம்? நித்திய ஜீவ காலம். இதுக்கு டைம் சொல்ல முடியுமா? பாருங்க, ஆவிக்குரிய விதை வசனம் விதைக்கப்படுது. ஆவிக்குரிய கனிக்கு போல, இன்னும் நம்ம மைண்ட்ல வச்சுங்க, கனிக்கு போல. கனி வரணும்னா கனி எப்படி உருவாகுதுன்னா, வசனம் என்ன விதை, ஆவிக்குரிய வசனம் என்ன விதை விதைக்கப்படுது. அந்த வசனத்தினுடைய வல்லமை சத்தியங்கள் என்ன பண்ணப்படுது? தண்ணீரை நமக்கு கொடுக்குறாரு. அது உள்ள வந்த உடனே அது என்னவா மாறிடுதுன்னா, ஒருத்தனுக்குள்ள ஜீவ காலமாய் ஊறுகிற, நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு ஊற்றா மாறிடுதான். என்னவா மாறிடுது? நீர் ஊற்றாக மாறிடுது. அதனால்தான் யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38 வாசிங்களேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, இப்போ இயேசு சர்ச்சில் நின்று பேசுறாரு, தேவாலயத்தில் நின்று பேசுறாரு. இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள் கூப்பிடுறாரு. பாருங்க, ஒருவன் ஆக்சுவலா 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசும்போது சொல்லிட்டாரு, நான் என்ன பண்றேன்? ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன், அதை குடிக்கிறவனுக்கு தாகம் எடுக்காது, அது நித்திய காலமாக ஜீவ காலமா ஊறுகிற ஜீவ ஊற்று அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து 7ஆம் அதிகாரத்துல வரும்போது சொல்றாரு, ஓ தாகமா இருக்கிறவர்களே என்ன சொல்லணும்? படிக்கிறது. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, இங்க வந்துச்சு பாருங்க, அந்த தண்ணீர் எது கூப்பிடுறார்? வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. அவனுடைய உள்ளத்திலிருந்து என்ன ஓடுமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். இதுதாங்க ஆவியில நடத்தப்படுறது. சும்மா வந்து உக்காந்துட்டு போறது சபை கிடையாதுங்க. அநேகரை கொண்டு வந்து உட்கார வைக்கிற இடம் தான் சபை. புரியுதுங்களா? ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை சொல்லுகிறவர்களா மாறணும். அப்ப ஆவிக்குரியவன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி. அப்ப கனி எப்படி உருவாகுது? வசனம் என்கின்ற விதை, 2வது அதே சத்தியம் என்கின்ற தண்ணீர். இப்போ விதை விதைச்சாச்சு, தண்ணி ஊத்தியாச்சு, நெக்ஸ்ட் என்ன வரணும்? அந்த விதையில வேர் வரணும். வேர் வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். இப்ப யார்கிட்ட வேர் கொள்ளணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடந்து. அப்போ விதை விதைச்சாச்சு, தண்ணீர் பாய்ச்சாச்சு, இப்போ வேர் விடணும். அந்த வேறு எதை பிடிக்கணும்னா கிறிஸ்துவை பிடிக்கணும். அதை முன்னாடியே பார்த்தோம். இயேசு நானே மெய்யான திராட்சை செடினாரு. எண்ணில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன பண்றாரு? சுத்தம் பண்றாரு. கனி கொடுக்காத கொடியை அறுத்து போடுறாரு.
அப்போ இதுல இருந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆவியினாலே நடத்தப்படுறது, ஆவியின் கனிகளுக்குரிய காரியங்களை நம்ம நடத்தப்படணும்னா கிறிஸ்துவினுடைய அச்ச அடையாளங்கள் நமக்கு வரணும். ஏன்னா எங்கிருந்து தான் இந்த ஆவிக்குரியவர்கள் எங்கிருந்து தான் வேர்ல இருந்து எடுக்கிறோம்? இயேசு என்கின்ற வேர்ல இருந்து தான் என்ன பண்றோம்? அந்த போஷாக்கு, அந்த நியூட்ரிஷனை, அந்த மினரல்ஸை எங்கிருந்து கெயின் பண்ணிக்கிறோம்னா கிறிஸ்துவிலிருந்து கெயின் பண்ணிக்கிறோம். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நம்ம எடுக்கிறதுனால கிறிஸ்துவை போல மாறும், கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் மாறும். நம்ம தியானிக்கிற இந்த 9 காரியமும் திறன்பட இந்த உலகத்துல காண்பித்தவர் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நம்மளும் காட்டணும்னா அவருடைய ஹெல்ப் இல்லாம பண்ண முடியாது, அவருடைய ஹெல்ப் இல்லாம பண்ண முடியாது. அதனாலதான் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்து என்ன பண்றாரு? அந்த தேவ ஆவியானவர் மூலமாக இந்த ப்ராசஸை நடப்பிக்கிறார். அந்த கிறிஸ்துவுக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள வர்றதுக்கு நம்ம ஆவியினால நடத்தப்பட்டதான் முடியும். சரீர முயற்சியில நீங்க பண்ணீங்கன்னா முடியாது. நீங்க ஆவியில ஊன்ற கட்டப்படும் பொழுது சரீரத்தின் இச்சைகளை உங்களால் அழிக்க முடியும். நீங்க வெறுமன சரீரத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா முயற்சி பண்ண முடியாதுன்றத பத்தி. சரி, இப்போ வேறு கிறிஸ்து இயேசுக்குள்ள வேர் கொண்டாயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த வேர்ல இருந்து என்ன பண்றோம்? ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே எடுக்கிறோம். எடுத்த பிறகு இப்போ கனி வரத்துக்கு முன்னாடி மரத்துல என்ன வரும்? முதல்ல துளிர் வரும், ஒரு துளிர் வரும். அந்த துளிர் எப்படி இருக்குதா? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். பாத்தீங்களா? நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். அப்போ வசனம் என்கின்ற விதை முதல்ல நமக்குள்ள வரணும். வேதத்தை நல்லா தியானிக்க அந்த விதை உருவாகுது. ரெண்டாவது, அதன் அடிப்படையில நாம் காலடி எடுத்து வைக்கும் போது தண்ணீர் பாய்ச்சப்படுது. மூன்றாவது, கிறிஸ்துவினுடைய அச்ச அடையாளங்கள் நமக்குள்ள வரும்போது வேர் கொள்றவர்களாக மாறுறோம். இப்போ நீதிமான் அப்படின்னு தைரியமா சொல்றோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? துளிரை போல தழைப்பான். இப்போ துளிர் வந்துச்சு. ஓகேவா? என்ன வந்துச்சு? துளிர் வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும்? அதுல பூ வரும். அந்த பூக்கள் தான் ரொம்ப முக்கியம். வேதாகமத்துல பூக்கள்னு சொன்னாலே சுகந்த வாசனையை குறிக்கும். என்ன குறிக்கும்? சுகந்த வாசனையை குறிக்கும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்க? தன்னை ஜீவ பலியாக சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த வாசனையை கர்த்தர் என்ன பண்றாரு? நுகர்றாரு. அதுதான் கடந்த முறை பார்த்தோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை எப்படி நோவா பலியிடும் போது கர்த்தர் தேவன் என்ன பண்ணாராம்? நுகர்ந்தாராம். நுகர்ந்த உடனே மைண்டே மாறிடுச்சு. அதான் கடந்த முறை பார்த்தோம். மைண்டே மாறிடுச்சு. என்ன மைண்டு மாறிச்சு தெரியுமா? நான் அழிச்சேன், இனிமே தண்ணியில் அழிக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய மாற்றம்! நினைவே பட்டணத்துக்கும் அதே தான். சில விஷயங்கள் தேவன் விரும்புகிற மாதிரி, அதுதான் அந்த வாசனை, சுகந்த வாசனை. நம்மளை ஒப்பு கொடுக்கறது, அந்த சரண்டர் பண்ணும் போது தேவன் அதை சுகந்த வாசனையை நுகரும் போது தேவனுடைய மனமே என்ன ஆயிடுதுங்க? மாறுத கடந்த முறை நம்ம பார்த்தோம். இப்போ சுகந்த வாசனை வரணும், பூக்கள் வரணும். துளிர் வந்த பிறகு, நீதிமானாக மாறின பிறகு சுகந்த வாசனை வரணும். என்ன வாசனை? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசனை வரணும். தேவனை அறிகிற அறிவின் வாசனை. ஏன்னா தண்ணி ஊத்துறது யார் தான்? தோட்டக்காரர் தேவன் தானே ஊத்துறாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம நிலை கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். தண்ணி ஊத்துறவரு பிதாவாகிய தேவன். இப்போ இந்த தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப ரொம்ப காரியம், இந்த தேவனை அறிகிற அறிவுக்குரிய காரியங்களை தியானிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீதிமான்னு சொல்லிட்டு நின்றுட்டா போதாது. நீதிமான்னு சொல்லிட்டு நின்றுட்டா போதாது. நீதிக்குரிய கிரியைகள் நமக்குள்ள என்ன பண்ணணும்? வெளிப்படணும். அப்போ நீதிக்குரிய கிரியைகள் வெளிப்படணும்னா நம்ம இந்த தேவனை அறிகிற காரியங்களை அறிந்து கொள்ளும் போது, தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் எப்பவுமே தன்னை வைத்து தான் பிள்ளைகளை பார்ப்பார்.
நான் பரிசுத்தர், நீங்களும். யாராவது எந்த கடவுளாவது இப்படி சொல்லுமா? எங்க யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா? நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமா இருங்க. நம்முடைய தேவன் மட்டும்தான் சொல்லுவார். ஏன் தெரியுமா? உரிமை பாராட்டல். நம்ம பாராட்டுறோமோ இல்லையோ, அப்பான்னு கூப்பிடுறோமோ இல்லையோ, அவர் நம்மள ஒவ்வொரு மணி பொழுதும் பிள்ளைகளா தான் பார்க்குறாரு. என்னை போல நீ இருக்கணும், என்னை போல இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய குமாரனே கொடுத்து நம்மள என்ன பண்ணிட்டாரு? மீட்டு அந்த குமாரனுக்குரிய சாயலுக்கு நீங்களும் நானும் மாறுவதற்காக நம்மை தெரிந்து கொள்ளும். அப்போ சுகந்த வாசனமும் தேவனை அறிகிற அந்த வாசனை வரணும். அதுல 16வது வசனம் வாசிங்க. 2 Corinthians 2:16. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். பாத்தீங்களா? ஜீவ வாசனை வரணும். இந்த ஜீவ வாசனை என்ன ஆகுமா? மத்தவங்கள சொல்றாரு, ரட்சிப்புக்கு ஏதுவான ஜீவ வாசனை. அப்போ ஏன்னா நல்ல கவனிங்க, எல்லாரும் ஏகமாய் பாவம் செய்து அநியாயத்தின அக்கிரமத்தினாலும் மரித்து போயிருக்கிறாங்க. உலகத்தார் எல்லாருமே என்ன இருக்கிறாங்க? மரித்த நிலைமையில இருக்காங்க. மரித்தவனுக்கு முதல்ல ஜீவன் கொடுக்கணும், 2வது தான் நித்திய ஜீவன் வரணும். புரியுதுங்களா? வேதத்துல அது ரொம்ப டிஃப்ரெண்ட் கரெக்டா காமிச்சிருப்பாங்க. மூல மொழியில அருமையாக ஜுவாய், அயோனியோ ஜுவாய் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. ஜீவன், நித்திய ஜீவன். இயேசு தன்னை ஜீவன் சொன்னார். அவர் மரித்து எழுந்த பிறகுதான் பவுல் சொல்றாரு, இவரே நித்திய ஜீவனா இருக்கிறார். புரியுதுங்களா? ஏன்னா அவர் மனுஷீகத்துல இருக்கும் போது ஜீவனாய் வந்தவர் நித்திய ஜீவனை சுதந்தரித்து அவரே நித்திய ஜீவனா மாறிட்டாரு. இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்துல இந்த ஜீவனை பெற்றிருக்கணும். புரியுதுங்களா? இந்த ஜீவனை பெற்றிருக்கணும். இந்த ஜீவனுக்குரிய காரியங்களை நாம் நடப்பிக்கும் பொழுது நித்திய ஜீவனுக்குரிய அந்த பங்காளிகளாக நீங்களும் நானும் மாறணும். புரியுதுங்களா? அப்போ மரித்து போகிற ஒருவருக்கு ஜீவனை கொடுக்க உங்களால் முடியும். இப்போ செத்து போன ஒருத்தனை உயிரோடு கூட எழுப்புறத பெருசா பேசுறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் பண்ண. ஏன்னா அவர் சொல்லிட்டார் இல்லையா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வானோன்னு. செத்து பண்ண போனதெல்லாம் அவன் எழுப்பிட்டு இருக்கிறான். வேற எங்கெங்கயோ என்னன்னோ நடக்குது. ஆனா உண்மையான சத்தியம் என்ன தெரியுமா? இயேசு பிதாவாகிய தேவனுடைய குமாரன். அவருக்குள்ள அந்த லிங்க் இருந்தது, அந்த ஒரு உறவு, அது ஒரு வித்தியாசம். அதனால்தான் ஆதி முதற் பேருமானவர். அவர் தேவனுடைய ஆதி முதற் பேருமான. நம்ம புத்திர சுவீகாரத்துக்குரியவர்கள். ஆனாலும் அந்த உரிமை இருக்குது. ஆனா இயேசு ஏன் சொன்னார்னா, நான் செய்வதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னா, இயேசு உயிரோடு இருக்கக்கூடிய மரித்த சடலத்தை எழுப்பினாரு. நம்ம சடலமா சுத்திட்டு இருக்கிறவங்கள எழுப்பலாம். ஹலோ, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. உங்க பக்கத்து வீட்டுல நிறைய சடலங்கள் இருக்கு, ரோட்ல நிறைய சடலங்கள் இருக்கு, உங்க அயலகத்தார் மத்தியில வேலை செய்யற இடத்துல நிறைய சடலங்கள் இருக்கு. உயிரோடு எழுப்பணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அப்ப ஜீவ வாசனை என்ன வரணும்? ஜீவ வாசனை. துளிர் வந்த பிறகு என்ன ஆகணுங்க? சுகந்த வாசனை. பூ வரணும். பூன்றது சுகந்த வாசனை குறிக்குது. நெக்ஸ்ட் தான் என்ன வரும்? காய விட்டுறீங்களே. காய் வந்த பிறகுதான் கனி வரணும். காயோட தன்மை என்ன தெரியுங்களா? நிறைய இடத்துல காய்ன்னு சொன்னா இல்லையா? காயோட தன்மை ஆக்சுவலா என்ன தெரியுமா? வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆதியாகமம் 1:29. நல்லா கூர்ந்து கவனிங்க. ஆதியாகமம் 1:29. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேலெங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும், நல்லா கவனிங்க, விதை தரும் சகலவித பூண்டுகளையும், விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும், விதை தரும் கனிமரங்களாகிய அப்போ விதை தரும் கனியே மரங்களாகிய சகல விருட்சங்கள். ஓகே, போதும். இப்போ விதை தரும் கனி அப்படின்னா முதல்ல விதை போட்ட பிறகுதான் அதுல இருந்து தான் என்ன ஆயிடுச்சுங்க? அது கடந்த முறை பார்த்தோம், விதை பார்த்தோம், வார்த்தை விதை. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுங்க? விதை வந்து தேவன் நல்லதென்று கண்டார். 3வது பார்க்கும்போது விதை ஜனங்களுக்கு அந்த கனி ஆகாரமாக மாறினதுன்றத நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, நம்ம முதல் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இங்க நம்ம பார்க்கும்போது இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த விதை தரும் கனி அப்படின்னும் போது இந்த காயோட தன்மை என்னன்னா, முதல்ல
விதையில இருந்து தான் வந்துச்சு. அதே விதையை மறுபடியும் உற்பத்தி செய்து பாதுகாக்கிறது தான் காயினுடைய வேலை. புரியுதுங்களா? ஒரு விதையை அந்த காய் கனி ஆகல, கனி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுதுங்க, அந்த விதையை பிடித்து கொண்டிருப்பது, பாதுகாக்கிறது இதுதான் காய் என்று சொல்றாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் அது கனியா மாறும் போது அந்த விதை கீழே விழுந்தோடனே மறுபடியும் என்ன ஆகும், இன்னும் வளரும். புரியுதுங்களா? இது ஒரு சுழற்சி, இது ஒரு சுழற்சி, ஆவிக்குரிய சுழற்சி. அப்போ உங்க வீட்டுல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நெக்ஸ்ட் உங்க வீட்டுல யார் ரட்சிக்கப்படணும், உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், பிள்ளைக்கு பிள்ளை ரட்சிக்கப்படணும். இந்த அடிப்படையில வரணும். அதனாலதான் தேவன் தெரிந்து கொள்ளும் போது சந்ததியை தெரிந்து கொள்றாரு. சந்ததி எப்படி வர முடியும்? இந்த சுழற்சியில வரணும், இந்த சுழற்சியில வரணும். விதை தரக்கூடிய கனிகளை உருவாக்கணும். அப்போ காய் என்பது விதையை பாதுகாக்கிற ஒரு காரியமா இருக்குது. அடுத்தது தான் என்னதுங்க, கனி. அதெல்லாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10-11 ஆவியின் கனி எப்படி உருவாகுது என்பதற்கு கடைசியாக பார்க்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10-11. கர்த்தருக்குள் பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். என்னவா? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். அப்ப கனி இல்லைன்னா என்ன கிரியை தான் இருக்குது சரீரத்துல? அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அதை என்ன பண்ண? அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். 11 வாசிக்கிறீங்களா? 10-11. ஓகே. அப்போ இங்க இந்த கனி எப்படி உருவாகுதுன்னா, முதல்ல ஆவிக்குரிய விதை வசனம் வருது, ரெண்டாவது சத்தியம் என்னும் தண்ணீர் பாய்ச்சப்படுது, மூணாவது கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வேர் கொள்ளப்படுது, நாலாவது அந்த வேர்ல இருந்து என்ன பண்ணிக்குதுங்க, ஊட்டச்சத்தெல்லாம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் நீதிமான் என்கின்ற துளிர் வருது. அதுக்கப்புறம் தேவனுக்கு சுகந்த தேவனை அறிகிற வாசனை, அந்த பூக்கள் வருது. அதுக்கப்புறமா காய், விதையை பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட் சுழற்சிக்கு போறதுக்கு என்ன தேவை? விதை தேவை. சத்தியத்தை வாங்கு, அதை என்ன பண்ணாத, விற்காத. ஆனா நீங்க கேட்டுக்கொண்டதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நீங்க அறிந்து கொண்ட சத்தியத்தை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதான் அந்த காயினுடைய தன்மை. கடைசியாக பார்க்கிறோம் கனி. அப்போ கனி என்னும் போது அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் முற்றுமுடிய ஆவிக்குரிய ரீதியில நடத்தப்படுவது தான் கனி. புரிஞ்சுதுங்களா? விளங்குதுங்களா? அப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? ஆவியின் கனியின் நோக்கம். நோக்கம் போது என்னதாங்க? ஆவியில நடத்தப்படுறது தான் ஆவியின் கனியின் நோக்கம். இரண்டாவது, ஆவியின் கனி எப்படி உருவாகும்னா, எப்படி ஒரு மரத்துல இருந்து கனி உருவாகுதோ சேம் ப்ராசஸ், ஆனா ஒரு ஆவிக்குரிய ரீதியில். இந்த விதையை கண்ணில் பார்க்க முடியாது, எல்லாமே ஆவிக்குரிய காரியம். இந்த தண்ணீரை கண்ணில் பார்க்க முடியாது, இந்த பூக்களை இந்த காயை கண்ணில் பார்க்க முடியாது. கனியும் அப்படிதான், கண்ணில் பார்க்க முடியாது. இது ஆவிக்குரிய காரியங்களா இருக்குது. சரி, இப்போ ஆவியின் கனிக்குள்ள வருவோம். இந்த ஆவியின் கனியில இருக்கக்கூடிய 9 சுவைகளுக்குரிய ரகசியம். ஆக்சுவலா இந்த ஆவியின் கனி அப்படின்னும் போது ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனா ஏன் 9 சுவையின் ரகசியம்னு நான் தலைப்பு தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னா, நிறைய முறை நம்ம நிறைய பிரசங்களை கேட்டிருப்போம். நிறைய தேவதாசர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த காரியத்தை போதிச்சிருக்கிறாங்க, நம்மளும் படிச்சிருக்கிறோம். இது ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் இல்லை, வெளியரங்கமான ஒரு சத்தியம், எல்லாருக்குமே தெரியும். ஆவின் கனி என்னன்னா 9ன்னு சொல்லுவாங்க. அந்த 9 சொல்லுங்க, அதான் பிரச்சனை. 9ன்னு தெரியும், 9 கனின்ற 9 சுவைன்றது தெரியும். இன்னும் சில பேர் ஆவியின் கனிகள்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஆவியின் கனிகள் அல்ல, அது ஆவியின் கனி. ஒருமையில தான் வருது. அதுல 9 சுவைகளை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அதனால இப்ப நம்ம பார்த்தோம் பாருங்க, இந்த ரகசியம்னு ஏன் சொல்றோம்னா, இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இந்த ஆவியின் கனியினுடைய நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், இது எப்படி உருவாகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு கிளியரா புரியும். இல்லைன்னா அது எப்படி இருக்கும்னா, கேரக்டர் வைஸ் என்ன பண்ணிடுவோம், அப்படியே எடுத்து பேசிட்டு போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2 விதமான உபதேசத்துல
2 விதமான உபதேசம் இருக்கு. ஒன்று பக்தி விருத்திக்கு ஏதுவான உபதேசம். பக்தி விருத்தி வசனம் வாசிக்க தேவையில்ல. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 1:3 ஜீவனுக்கு வேண்டிய தேவ பக்திக்குரிய காரியம், ஜீவனுக்கு வேண்டிய தேவ பக்தி, அது ஏதேனும் ஒரு காரியத்தை எடுத்து அதன் அடிப்படையில் பக்தி விருத்திக்கு எதுவா பேசுது. இன்னொரு காரியம் இருக்குது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27, யாக்கோபு 1:27 பார்க்கிறோம். மாசில்லாத சுத்தமான பக்தி, மாசில்லாத சுத்தமான பக்தி, இது கொஞ்சம் வித்தியாசம். அந்த பக்தி பக்தி விருத்திக்கு ஏதுவா உபதேசிக்கப்படுது. இந்த பக்தி தேவனுடைய பார்வையில் சுகந்த வாசனை நிற்கிறது. அப்போ அதுக்காக இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாமே படிப்படியாக தான் போகணும். எடுப்புலயே எடுத்துட்டு போய் என்ன பண்ணிட முடியாது, குழந்தைங்களுக்கு பிரியாணியை ஊட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ணுங்க இந்த காரியத்தை நம்ம செய்யணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சத்தியத்தை நம்ம நிறைய முறை கேட்டிருக்கலாம். ஆனால் இது ரகசியம்னு ஏன் சொல்றேன்றத இந்த சுவையை தியானிக்கும் போது நமக்கு தெரியும். ஸோ அந்த வசனம் நம்ம வாசிக்க தேவையில்ல. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 எல்லாம் வாசித்திருக்க பிரதர். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்றாரு? இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லைன்னு. ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் இந்த சூழல், இந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய சூழல் என்ன, நியாய பிரமாணத்தின் கோட்பாடை கொண்டு வந்ததுனால இப்போ சொல்றாரு, முன்ன குற்றப்படுத்துகிற எந்த பிரமாணமும் இதுக்கு முன்னாடி நிற்க முடியாது. இதன் அடிப்படையில நம்ம வாழ்ந்தா எந்த பிரமாணமும் நிற்க முடியாது. ஏன்னா இது கிறிஸ்துவின் பிரமாணம். ஏன்னா வேறு எங்கிருந்து தான் எடுக்குது, கிறிஸ்துவுக்குள்ள இருந்து தான் எடுக்குது. சரி, இப்போ இந்த வரிசை இருக்குது பாருங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த, இச்சை அடக்கம்னு பவுல் சொல்லிட்டு வர்றார். நான் நிறைய இடத்துல சொல்லுவார், நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாரு. ஆனா அவர் சொல்லும் போது நம்மள படிச்சுட்டு வந்துடும், ஆனா அதை வரிசைப்படுத்திருப்பார். பவுல் எப்பவுமே சில விஷயங்களை போதிக்கும் போது என்ன பண்ணுவாரு, வரிசைப்படுத்தியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் காரியம் என்னதுங்க? அன்பு. கடைசி காரியம் என்னது? இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் எவ்வளவு பெரிய டாஸ்க்! இச்சை அடக்கம் எவ்வளவு பெரிய டாஸ்க்! ஆனா அன்பு இருந்துச்சுன்னா இச்சை அடக்கம் ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்குது. ஒன்னும் போல ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு லைட் அடிக்கிறேன், இது என்னன்றது ஒரு லைட். அப்போ அன்பு வந்துட்டா, ஸ்டார்டிங் அன்பு இருந்துட்டா கடைசி இச்சை அடக்கம் சுலபமாயிடும். விளக்குறோம் பாருங்க. ஸோ இப்போ வருவோம், ஆவியின் கனி. இப்போ உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவன் தம்முடைய குமாரனுடைய வேரிலிருந்து தம்முடைய ஆவியை கொடுத்து உங்களையும் என்னையும் என்னவா மாத்திருக்கிறாரு? ஆவியின் கனியாக மாத்திருக்கிறாரு. இது தோட்டக்காரர் அவர் தான் வைக்க முடியும், இது சரீரத்துல வர்றது இல்ல, தேவனை உள்ள வச்சிருக்கிறார். இப்போ காரியம் என்னன்னா, இந்த கனி உள்ள இருந்தா இந்த 9 சுவை நமக்குள்ள வெளிப்படணும். இந்த 9 சுவை வெளிப்படணும். எப்படி வெளிப்படணும்னா ஆர்டரா வரணும். எப்படி ஆர்டரா வரணும்? எல்லாத்துக்குமே மூலதனம், எல்லாவற்றுக்குமே மூலம், ஆதி மூலம் ஃபர்ஸ்ட் எதுனா அன்பு. அன்புதான் முதல்ல. ஏன் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி அன்பை முதல்ல கோடிட்டு காண்பிக்கிறார்னா, நீங்க முழு வேதாகமத்தையே டிராவல் பண்ணீங்கன்னா, வெளிப்படுத்தின ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, அதிகப்படியாய் பேசப்பட்ட சத்தியம் எதுனா அன்பு. உலகத்திலே அதிகப்படியாய் பிரசங்கிக்கப்பட்ட சப்ஜெக்ட் எதுனா அன்பு. இன்னைக்கு மனிதன் ஏங்குற ஒரு காரியம் எதுனா அன்பு. புரியுதுங்களா? அப்போ முதல் காரியம் தேவனுடைய ஆதீனத்தில் இருக்குது என்னன்னா அன்பு. இந்த அன்பு எவ்வளவு முக்கியம்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை வச்சுக்கோ, இப்போ இதுதான் அன்பு. ஆனா இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம வைக்கலாம். ரொம்ப நான் ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர், எனக்கு நிறைய விஷயம் இருக்குது, எனக்கு மிகப்பெரிய சபை இருக்குது, எனக்கு நிறைய ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, கோடி கோடியா பணம் வருது அப்படின்னு நிறைய ஒரு லக்ஸூரியஸை எல்லாத்தையும் நீங்க மேல வச்சீங்கன்னா கூட தேவன் இதுதான் பார்ப்பார்.
இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா இது டோட்டல் ஜீரோ. டோட்டல் ஜீரோ. கணக்கே எடுக்கிறது இல்லை தேவன், கணக்கே எடுக்கிறது இல்லை. வாசிங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம். அதுல முதல் 3 வசனத்தை, முதல் வசனம் வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. முதலாவது வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும். இருங்க போதும். என்ன சொல்றாரு? மனுஷர் பாஷைகளிலும் தூதர். அது என்ன மனுஷர் பாஷை தூதர் பாஷை? என்ன தெரியுமா? இப்ப தேவன் நடத்துறாரு, ஆதி அப்போஸ்தலர்கள் நடத்துறாரு. இப்ப நான் ஒரு ஆந்திரா சைடு போயிட்டு நான் பிரசங்கம் பண்றேன்னா உடனே ஆவியானவர் எனக்குள்ள இறங்கி என்ன பண்றாரு? தெலுங்குல பேசுறாரு. நான் தமிழன், நான் தெலுங்குல பேசுறேன். திடீர்னு பாம்பே கொண்டு போறாரு, நான் ஹிந்தியில பேசுறேன். இது எப்படி வருது எனக்குள்ள? அவர் கொடுத்து நடத்துறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய வரம், இது எவ்வளவு பெரிய விஷயம். எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டின் மொழியை நான் சுலபமாக பேசுவேன். ஐ மீன் அந்த கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நான் மனுஷர் பாஷையில பேசினான், இது ஒண்ணு. இதோட நெக்ஸ்ட் லெவலு யார் பாஷை? தூதர்கள் பாஷை. எவ்வளவு பெரிய விஷயம் இதுங்க. ஆவிக்குரிய ரீதியில எவ்வளவு உயர்ந்த ஒரு காரியம். எந்த தேசத்துக்கு போனாலும் அந்த தேசத்தின் மனிதனுடைய பாஷையை பேசணும்னா அது ஆவிக்குரிய ரீதியில எவ்வளவு உயர்வு. தூதர்கள் கிட்ட பேசுற, அவங்க பேசுற அதே பாஷையில நான் இங்க இருந்து தூதர்கள் கிட்ட பேசுறேன்னா அது ஆவிக்குரிய எவ்வளவு பெரிய உயர்வு. சொல்லிட்டு சொல்றாரு, வாசிங்க பிரதர். அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். முடிஞ்சது ஜோலி. நான் எங்க போய் எல்லாம் பாஷையில பேசினாலும், தூதர்கிட்ட டைரக்டா தூதர் பாஷையில பேசினாலும் அன்பு இல்லைன்னா சத்தம். சத்தம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தூதர்கிட்ட பேசுறது, ஒவ்வொரு தேசத்துல போய் பேசுறது. அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. அடுத்த வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்தேன். தீர்க்க தரிசன வரத்தைனா இது இங்க இருக்குது அங்க இருக்குது பத்தி இல்ல, தேவனுக்கு சித்தமான பார்க்கலாம். நஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இறைவாக்கு, தேவனுடைய சத்தியத்தை சொல்றது. தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்தாலும் சகல ரகசியங்களையும் சொல்றாரு பாருங்க, சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அடைந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும். எப்படி கேட்டகரி பாருங்க, எப்படி பிரிக்கிறாரு. ரொம்ப ஆழமா பேசுறது சிலர்லாம் இருக்கிறாங்க. சில நீங்க அந்த பைபிள் ஸ்டடியில எல்லாம் எபிரேயர்கள் கிட்ட எல்லாம் நீங்க போய் கத்துக்கும் போது ஒரு வார்த்தை, ஃபார் எக்ஸாம்பிள் அகாப்பே அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அன்பு. அந்த அகாப்பேக்கு அலெஃப் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை முதல் எழுத்து, அதை வச்சே பல மாதங்கள் எடுப்பாங்க. ஒரு வார்த்தை அலெஃப் என்ற ஆ அப்படின்னு தமிழ்ல சொன்னோம்னா ஆன்ற எழுத்து. ஆனா தான் நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை வச்சு அவ்வளவு ஆழமா மாசக்கணக்கில் எல்லாம் பேசுவாங்க. ஒண்ணு அடுத்த கிளாஸுக்கு ஒண்ணுமே என்ன இருக்காது, இவ்வளவுதானே இருக்காது, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ரகசியங்களை நம்ம பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டா நான் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. மூணாவதுங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும். எனது உண்டான யாவற்றையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வீடு இருக்கு, ஏதோ போயிட்டு வர்றதுக்கு ஒரு வண்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. திடீர்னு எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டேன். இந்த உலகம் என்ன சொல்லுவோம், அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாத்தையும் வித்து என்ன பண்ணிட்டாரு, தரித்திர கொடுத்தா. எவ்வளவு முக்கியமானவன் பாருங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். எவ்வளவு மேன்மையான காரியம். உள்ளானது எல்லாவற்றையும் நான் பெற்று கொடுத்தாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் என்னவா? இது எப்படி தெரியுமா? நான் தேவனுக்காக நான் என்ன பண்றேன், பரவாயில்லப்பா, நான் தேவனை மறுதளிக்க மாட்டேன், என்ன கொளுத்து, என் ஜீவனை நான் கொடுக்குறேன், என்ன கொளுத்து. அப்படி தன் சரீரத்தை கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. புரியுதுங்களா? அப்போ இந்த அன்பு எல்லாவற்றுக்கும் முக்கியம். நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், அன்பு இல்லைன்னா ஜீரோ. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க ஹீரோ. எத்தனை பேருக்கு புரியுது? அன்பை தேவன் அப்படிதான் பார்க்கிறார். சரியா? சோ அன்பு என்பது முதல் காரியம். அன்பு இருந்தா தான் நெக்ஸ்ட் என்ன வரும் தெரியுமா? சந்தோஷம். இந்த உண்மையான அன்பு இருந்தாலே வாழ்க்கையில நெக்ஸ்ட் வருது என்னது? சந்தோஷம். அதோட லிங்க் தான் அது. அதனால தான் முன்னாடி சொன்ன ஆர்டர் பண்ணி போட்டிருக்கிறார் பவுல்.
அன்பு இருந்தா தான் நெக்ஸ்ட் சந்தோஷம் கிடைக்கும். யோவான் 15:10-11. யோவான் 15:10-11. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல சொல்றாரு பாருங்க. இயேசு சொல்றாரு, அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால், நீங்களும் கற்பனையை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இங்க அன்பு வந்துச்சா? ஃபர்ஸ்ட் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். லிங்க் வந்துச்சா? அன்பு இருந்தா தான் சந்தோஷம் கிடைக்கும். நீ சந்தோஷத்தை மட்டும் தேடி அன்பை விட்டுட்டினா அந்த சந்தோஷம் நிலைக்காது. அப்போ அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் போது அவருடைய சந்தோஷமும் நம்முடைய சந்தோஷமும் நிறைவா இருக்கும்படி நம்ம மாறுவோம்னு இங்க தெளிவாக சொல்லப்படுது. ஸோ நம்ம ரொம்ப உள்ள போல அன்புன்னும் போது அன்புக்குரிய நிறைய வசனங்கள்லாம் நம்ம எடுக்கலாம். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம், முக்கியமானதை மாத்திரம் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் முதல்ல அன்பு வரணும். அன்பு வந்த பிறகு அன்பு தான் எல்லாவற்றுக்கும் ஆதி ஆரம்பம். நெக்ஸ்ட் அன்பு இருந்தால் என்ன வந்துருங்க? சந்தோஷம் வந்துடும். இந்த ரெண்டுமே இருந்தா மூணாவது என்ன கிடைக்கும் தெரியுமா? சமாதானம் கிடைக்கும். மூன்றாவது என்ன வரும்? சமாதானம் கிடைக்கும். ரோமர் 14:17. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. சொல்றாரு பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. வந்துச்சுங்களா? இங்க சந்தோஷத்துக்கு நெக்ஸ்ட் என்ன வருது? சமாதானம் வருது. அப்போ அன்பு இருந்தா சந்தோஷம் இருக்கும். இது ரெண்டுமே நிலைத்திருக்கும் போது சமாதானம் வருதுங்களா? சமாதானம் கிடைக்கும். அது சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யாரோட சமாதானம்? இயேசு சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். சமாதானத்தை என்ன பண்றேன்? வைத்து போகிறேன். நல்லா தெரிஞ்சுங்க, சமாதானம் என்பது வைக்கப்பட்ட ஒன்று. உங்க குடும்பத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, சமாதானமே இல்லை பிரதர். தப்பு பிரதர். இயேசு உங்க வீட்டுல சமாதானத்தை வச்சிருக்கிறாரு, நீங்க எடுத்துக்கல, நம்ம எடுத்துக்கல. எடுத்துக்காம என்ன பண்ணிட்டான்? நீ பேச, நான் பேச, நான் பேச, நீ பேச, கடைசியில் அங்க என்ன கெட்டு போச்சு? ஏன்னா முன்னாடி எது இல்லை? அன்பு இல்லை. அன்பு இல்லைன்னா சந்தோஷம் இல்லை, அப்போ சமாதானமும் இல்லை. புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம். ஸோ மூன்றாவதாக என்னதுங்க? சமாதானம். இந்த அன்பு இருந்து அதன் மூலமா சந்தோஷம் வந்து அதுக்கப்புறம் சமாதானம் வந்துச்சுன்னா நான்காவது நீடிய பொறுமை உள்ளவர்களா இருப்போம். நீடிய பொறுமை உள்ளவர்களா இருப்போம். எபிரேயர் 6:11. எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால, நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்கிறவர்களை, அதாங்க சுதந்திரத்துக் கொள்றது. எப்படின்னா இந்த நீடிய பொறுமை எப்போ வரும்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சுதந்திரமாகிய ஆசீர்வாதம் வரும்போது. இந்த 4 காரியமும் வந்துருச்சுன்னா, நீடிய பொறுமை வந்துருச்சுன்னா, நெக்ஸ்ட் தேவன் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காரியமும் என்ன ஆயிடுங்க? நமக்குள்ள வந்துடும். அதனால தான் பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகிறோம் ஒன்ன வேகாது. இது இருக்கணும். ஆவிக்குரிய நடக்க, இதுதான் ஆவியின்படி நடக்கிறது, ஆவியின் கனின்படி வாழ்றது. இது ஒரு காலம் கேட்டுட்டு விட்டு போறது இல்லை, வாழ்நாள் முழுக்க நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருது. புரியுதுங்களா? அதனால இது ஆவிக்குரிய வளர்ச்சி. அப்ப நீடிய பொறுமை வரணும். இப்போ நீடிய பொறுமை வந்துட்டா நெக்ஸ்ட் உங்க கேரக்டர்ல என்ன வந்துடும் தெரியுமா? தயவு வந்துடும். யாரை பார்த்தாலும் எப்படி பார்ப்பீங்க? சரி பரவாயில்ல விடு, நீ இல்லை பிரதர், இவர் என்னை பத்தி இப்படி பேசிட்டார், பரவாயில்ல விடுப்பா, இவன் என்னை பத்தி இப்படி சொல்லிட்டா, பரவாயில்ல விடுப்பா. ஏன்னா உள்ள என்ன இருக்குது? அன்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, நீடிய பொறுமை இருக்குது, வாக்கு தத்தத்தை சுதந்திரத்துக்குள்ள எல்லாம் இருக்க பிறகு யாரை பார்த்தாலும் உங்களுக்கு தயவு வந்துடும்.
அன்னெசரியா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கோபப்பட மாட்டீங்க. அதனால தான் முன்னாடியே சொன்னேன், இது சரீர முயற்சி இல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுங்க, போக வேண்டியது அவசியமா இருக்கு. இப்ப தயவு அப்படின்னு சொல்லும் போது சகரியா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், சகரியா 7:9. சேனைகளுடைய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து, நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து, உண்மையாய் நியாயம் தீர்த்து, அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து. பாத்தீங்களா, இந்த 4 காரியமும் வந்துட்டா நெக்ஸ்ட் நம்ம சகோதரர்களுக்கு என்னதான் காட்டுவோம், தயவு தான் காட்டுவோம். அங்க போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, எதுவுமே கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் உள்ள வந்துட்டா நம்ம யார் நம்மளை பத்தி யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, நம்ம சொந்தமோ பந்தமோ குடும்பமோ சபையோ விசுவாசிகளோ யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த 4 விஷயம் உள்ள வந்துட்டா ஆட்டோமேட்டிக்லி தயவு வந்துடும். அந்த விஷயத்த என்ன பண்ணாது, பெருசு படுத்தாது, ஒன்னில் விடுப்பா, எல்லாம் மாறிடும். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில பாருங்க, தேவன் எப்படி ஒரு சுவையை வச்சிருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் சுவை, ஆவியின் கனியில வரக்கூடிய சுவை ரொம்ப முக்கியம். சரி, இந்த தயவு வந்த பிறகு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, 6வதாக நற்குணம் வந்துடும். நல்லவனா மாறணும் நல்லவனா மாறணும் சொல்ல, நல்லவனா மாற முடியாது. இந்த 5 காரியமும் உள்ள இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி அவன் என்னவா மாறிடுவான், நற்குணசாலியா மாறிடுவான். நற்குணசாலியா மாறிடுவான். ரோமர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம், ரோமர் 15:14. என் சகோதரரை, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும், நற்குணத்தினால் நிறைந்தவர்களும், சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். என்ன மாதிரி நற்குணம் பார்த்தீங்களா, மெச்சூரிட்டி. ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்றோம், புத்தி சொல்றோம். சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, ஏத்துக்கிற அளவு இருக்கணும். சில விஷயத்த நானே சரியா செய்யாம நான் போய் சொன்னேன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, சரிங்க அப்படின்ட்டு போன பிறகு என்ன சொல்லுவாங்க, இவர் ரொம்ப ஒழுக்கம், இவரை பத்தி தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த 5 காரியம் உள்ள வந்து நற்குணம் வந்துடுச்சுன்னா, நீங்க போய் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லப்பா பிரதர் சொன்னாரு, சிஸ்டர் சொன்னாங்க, நம்ம என்ன பண்ணோம், கீழ்ப்படியணும். ஏன்னா அதுக்கு முன்னுதாரணமா இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க பாரு, அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், மாறணும். அப்போ நற்குணம் என்கின்ற சாட்சி வரணும்னா முன்னாடி இந்த 5 காரியமும் ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்போ நற்குணம் வந்த பிறகு 7வதாக விசுவாசம் வரணும். இந்த விசுவாசம் கொஞ்சம் வித்தியாசம். ஆனால் தான் கடந்த முறை நான் சொன்னேன், 3 விசுவாசம் இருக்குது. அது ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மாதிரி ஆரம்ப நிலை விசுவாசம், 2வது பரிசுத்தமான விசுவாசம், அதாவது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம், 3வது மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த 3வது விசுவாசம் என்னன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த விசுவாசம் தேவனால் பிறப்பதெல்லாம் எதை ஜெயிக்குமா, உலகத்தை ஜெயிக்கும். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம், உலகத்துல தான் இருக்கிறோம். உலகத்தை ஜெயிக்கிறோமா, முட்டி மோதிட்டு தான் இருக்கிறோம். ஆமா, மோதிட்டு தான் இருக்கிறோம். விஷயம் என்னன்னா, நான் தேவனால் பிறந்தவன் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துட்டா உலகம் ஒண்ணுமே இல்லைங்க, ஈஸியா மேற்கொள்ளலாம். இந்த உலகத்தினுடைய காரியத்தை நீங்க ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு உங்களை தேவனோடு கூட கம்பேர் பண்ணி பாருங்களேன். என்னை பெற்று எடுத்தவர், அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்முடைய போராட்டம், நம்முடைய இயலாமை, நம்முடைய வீக்னஸ் எல்லாத்தையும் நீங்க மூட்டை கட்டி வச்சீங்கன்னா ஒரே மூட்டையா போய் நின்றுச்சு. யார்கிட்டனா அப்பா கிட்ட போயிடுச்சு. ஏன்னா அவர் என்ன பண்ணவர், நம்மளை பெற்று எடுத்தவர். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்போ உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் அப்படி மாறும் போது எப்படி இருக்குன்னா, ஊழியம் ரொம்ப வல்லமையா மாறிடுங்க, ரொம்ப வல்லமையா மாறிடும். ஒவ்வொரு விசுவாசியும் அந்த அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வரணும். அப்படி வரும்போது தான் அந்த விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு பேஷண்ட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போறீங்க, அந்த பேஷண்ட் ரொம்ப முடியாத சூழ்நிலையில இருக்குது. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஜென்ரலா போனா, ஐயோ இது தேருமா தேராதா தெரியலையே, நம்ம ஜெபம் பண்ணி இது போட்டுன்னு போயிடுச்சுன்னா பயம் வருதா? ஆனா நான் தேவனால் பிறந்தவன்,
இயேசு தேவனால் பிறந்தவர், அவர் தேவகுமாரன். பாடையை போய் தொட்டாரு, செத்து போன உயிரோடு எழுப்பிட்டான். இப்போ வேதம் சொல்லுது, நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய குமாரனும் குமாரத்திலா இருக்கிறோம்னா நமக்கும் தேவன் என்ன பண்றாரு? அந்த வல்லமை இருக்குதுன்னு விசுவாசிக்கணும். அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அதனால இயேசு சொன்னார், நீங்கள் சந்தேகப்படாமல் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலிருந்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்ல அது ஆகும். முதல்ல சந்தேகப்படக்கூடாது. நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு தான் சந்தேகப்படுவாங்க. நம்ம ஆளுங்கள்லாம் எப்பவுமே அட்வான்ஸ் தான். மழைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. மழைக்காக ஜெபம் பண்ண போறவங்க மெயினாக என்ன எடுத்துன்னு போனோம்? யாராவது கூட எடுத்துன்னு போறீங்களா? தேசத்தில் பஞ்சம், தண்ணீர் கிடைக்க வேண்டும், மழைக்காக ஜபிக்கிறோம், கொடை எடுத்துட்டு போ. அதன முதல்ல ஆரம்பம். அப்படியே நீட்டா போயிட்டு நீரை ஜபிட்டு எப்போ வருது மழை? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அப்ப விசுவாசத்தை என்ன பண்ணோம்? கட்டவிழ்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ அன்பு இருந்தா சந்தோஷம் வரும். அன்பும் சந்தோஷம் இருந்தால் சமாதானமாயிருக்கும். அன்பு சந்தோஷம் சமாதானம் இருந்தால் நீடிய பொறுமை இருக்கும். நீடிய பொறுமை இருந்தால் தயவு வரும். தயவு இருந்தால் நற்குணசாலிகளாக மாறுவோம். நற்குணசாலியா இருந்தால் மகா பரிசுத்தமான விசுவாசம் நமக்குள்ள வந்துடும். இவ்வளவும் 7 காரியமும், 7ன்றது என்னதுங்க? பரிபூர்ணம். 7 காரியமும் வந்த பிறகு 8வது என்ன வரணும் தெரியுமா? என்ன வரும்? சாந்தம். நம்மால் கொஞ்சம் பாயிண்ட் கிடைச்சா போதும், நான் இப்படி அப்படின்னு. ஆனா இவ்வளவு விஷயம் உள்ள வந்த பிறகு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா சாந்த குணம் உள்ளவனா. தன்னை குறித்து நம்ம என்ன பண்ணிக்கிறது? நம்ம பெருமடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. தேவனுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அதனால தான் இந்த சாந்த குணத்துக்கு தேவன் ரொம்ப வெகுமதியை கொடுத்திருக்கார். வாசிக்கலாம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு என்ன சொல்றாரு? கற்றுக்கொள்ளுங்கள். எதை? சாந்தத்தையும் மனத்தாழ்வு. அதுல சாந்தம் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா சாந்தம் வந்தா தான் நெக்ஸ்ட் என்ன வரும்? மனத்தாழ்மை வரும். அப்ப இதை கற்றுக்கொள்ளணுமா? யாருக்கிட்ட? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இதை கற்றுக்கொள்ளணும். ஏன் கற்றுக்கொள்ளணும் தெரியுமா? அது அவருடைய நுகம். அந்த நுகத்தை நம்ம எடுத்து அவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். ஏன்னா சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 25:9. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் நியாயத்துல நடத்தி தம்முடைய வழியை போதிக்கிறார். ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். தேவன் நம்மோடு கூட சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும்னா இந்த சாந்தம் ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி நிறைய பேர் பேசும்போது நீங்க பேசாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். ஏன்னா நீங்க வாழ மூடிட்டு அமைதியா இருந்தா தான் அவங்க என்ன பேசுறாங்கன்றதை நீங்க புரிஞ்சிக்க முடியும். அவர் ஒரு வார்த்தை பேசணும், நீங்க 10 வார்த்தை பேசுனீங்கன்னு வச்சுக்க, முடிஞ்சது ஜோலி. ஆவின் கனி அங்க வெட்டி துண்டு துண்டா போட்டாச்சு. அப்போ சாந்தம் ரொம்ப முக்கியம். இது ஆவியில வரணும். சிலர்லாம் மாம்சத்திலே காட்டுருவாங்க சாந்தம். வீட்டில் கேட்பாங்க, என்ன பண்ணியிருக்கிற? சாந்தமா? அப்ப அங்க என்ன வரும்? உள்ள காட்டணும். என்ன சமைச்சு வச்சிருக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாந்தம் உள்ள வரணும். நீ கொடுக்கறதுக்கு தான் முடியும் அப்படின்னு சொல்லாதீங்க. புரியுதா? சாந்தம் வரணும். அந்த சாந்த குணத்தை அவர் என்ன பண்ணாராம்? போதிக்கிறாராம். சங்கீதம் 37:10-11 வாசிங்க. சங்கீதம் 37:10-11. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்நானத்தை உற்று விசாரித்தாய், ஆனால் அவன் இல்லை. துன்மார்க்கன் இல்லவே இல்லை. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து. ஆமென். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளலாம். ரொம்ப முக்கியங்க சகோதரர். இந்த சாந்த குணம் இருந்து அந்த பூமியில நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. சரி, இப்போ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இத்தனை விஷயங்கள் உள்ள வந்த உடனே இச்சை அடக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இச்சை அடக்கம் என்ன ஆயிடும்? வந்துடும். நம்ம என்ன பண்றோம்னா டிசம்பர் 31ஆம் தேதி ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். அடுத்த ஆண்டு இந்த நாள் முதற்கொண்டு நான் இதை செய்ய மாட்டேன்,
நான் கோபப்பட மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? தீர்மானங்கள் எடுப்போம். 31ஆம் தேதி இரவு, 1ஆம் தேதி இரவுக்குள்ளேயே செஞ்சிருவோம். புரியுதுங்களா? ஏன்னா தீர்மானம் சரீரத்தில் எடுக்கிறீங்க. இச்சை அடக்கத்துக்கு முன்னாடி இந்த 8 காரியம் நமக்குள்ள வரணும் சகோதர சகோதரி. 8 காரியம் வரணும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 8 காரியத்துல அன்பை விட்டுடுங்க. மற்ற காரியங்கள் கொஞ்சம் குறை நிறை வந்தாலும் பேலன்ஸ் பண்ணிடலாம். ஆனா அன்பு இருந்தா நின்றுடலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புதான் தேவன், தேவன் தான் அன்பு. ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இந்த அன்பை மாத்திரம் கொஞ்சம் நம்ம ஊன்றி வச்சுட்டோம்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாவத்தில் விழுறோம். அந்த பாவத்தில் விழுந்த உடனே மனசாப்படுறோம், ஐயோ நான் இதை செஞ்சுட்டேனே, இனி நான் செய்ய மாட்டேன், நான் கர்த்தருக்குள்ள தீர்மானம் எடுக்கிறேன். அடுத்த முறை செய்யும் போது தேவனுடைய அன்பை நீங்க ருசிக்கணும். ஐயோ எனக்காக பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, நான் எத்தனை முறை கேட்டாலும் எனக்கு மன்னிக்கிறாரு, அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை எனக்கு கொடுத்துருக்காரு, நான் திரும்ப திரும்ப செய்கிறேனே, இப்போ கூட செஞ்சுட்டு தான், அதான் உண்மை, செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணுங்க. அந்த அன்பை கொஞ்சம் கொஞ்சமா, இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். கடந்த முறை பார்த்தோம். இந்த துக்கம் வர 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 ஆகினால எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆவியின் கனிகள்னு சொல்லும்போது இந்த ஆவியிலிருந்து அந்த விதையிலிருந்து பார்க்கணும், வேரை பார்க்கணும், அதுக்கப்புறம் கடைசியாக இன்னைக்கு என்ன பார்க்குறேங்க, அந்த 9 சுவையை நம்ம பார்க்கிறோம். இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இதுதான் சகோதரர். இந்த இச்சை அடக்கம்ன்ற ஒரு விஷயத்துல வந்துட்டா இதனுடைய வெகுமானம் என்னவா இருக்குதுன்னா அழிவில்லாத கிரீடமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? அப்ப இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும்னா ஆவியில வளரணும். இந்த காரியத்தெல்லாம் இன்னும் தேவனிடத்துல நம்ம கேட்கணும். அதனால கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு கூட இந்த ஆவிக்குரிய ஆவியின் கனிகளை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்னும் வருகிற நாட்களில் இதை குறித்து நீங்கள் இன்னும் இதை தியானிக்கும் போது இன்னும் கர்த்தர் இன்னும் அநேக ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், வெளிப்பாடுகளை கொடுப்பார். குறிப்பாக நம்ம ஏதோ கேட்டோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிடக்கூடாது, இதை விட்டுறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, அபியாசப்படுத்த வேண்டும். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. இதான் ஆவிக்குரியது, ஆவியில நடத்தப்படுறது. அதனால இது ஒரு சப்ஜெக்டா பார்க்காதீங்க, இது உங்களுடைய வாழ்க்கையின் நெறிமுறையாக பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது.